என் காசெல்லாம் எப்படி போகுது பாருங்க. என் காசெல்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்க. பாரு, வெங்காயமும் தக்காளியுமா போகுது. நான் என்னது திங்கிறேனா தொலைகிறேனா பாருங்க. நான் கறியை சாப்பிட்றதே இல்லை. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கா? இதோ பொழுதுறங்கன்னு எடுத்துட்டு இப்போ மறுபடியும் இல்லை கறி. இதெல்லாம் யாரு கூட எடுத்துட்டு வந்தா? யாரு கூட போய் எடுத்துட்டு வந்தா? யாரு கூட போய் எடுப்பாங்க? ஏய், நினைச்சா மணி என்னன்னு தெரியுமாப்பா? என்ன பண்றது? உன் மவ காலையில சொல்லாம இப்போ வந்து நினைச்சப்பே வந்து எனக்கு பிரியாணி மயிர் வேணா சும்மா 2 கிலோ தான் எடுத்துட்டு வந்தேன் பாரு. சும்மா 2 கிலோவா? என்னப்பா தின்னு நீ போற போக பார்த்தா நீ கத்துற. சும்மா 2 கிலோ தான் எடுத்துட்டு வந்தேன் பாரு. அதான் 2 கிலோங்கிறியா? அப்புறமேட்டுக்கு அப்புறம் 2 கிலோங்கிற அதான் அது பீஸ் எல்லாம் வேற எடுத்துட்டு வந்துருக்குறா. அப்புறம் பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணுவாங்களா? எந்நேரம் கழிச்சு போக வந்து எந்நேரம்ல நீ சாப்பாடு கொண்டு ஆக்குவ? சாப்பாடுலாம் ஆக்கி வச்சு கிடக்குதுப்பா. உன் மாவா வந்து எனக்கு பிரியாணி வேணும்னா அப்புறம் தான் நான் ஓடி போய் 8 மணிக்கு எடுத்துட்டு வரேன். யாரு கூட போன நீ? யாரு கூட போனா இப்போ உனக்கு என்ன? யாரு கூட போன? இந்நேரம் கழிச்சு யாரு கூட போன நீ? யாரு கூட போனா உனக்கு அது என்ன பழக்கம்னு கேட்டேன். அப்புறம் போன தெரியுமா இல்லையா? இல்லை, யாரு கூட போனேன்னு? மருமகன் கூட போயிட்டு வந்தேன். மருமகன் தான் அவங்க வண்டியோட போயிட்டு அப்படி எங்கே இருந்து உனக்கு போன நீ? அப்புறம் யாரு கூட போவாங்க? அப்புறம் யாரு கூட போனேன்னு கேட்டேன். எப்பா தேவலாம் பேசாதப்பா. வேணா வந்து இது பண்ணுப்பா, வாப்பா வெங்காயம் உரிச்சு கொடுப்பா வாப்பா. அட்டச்சன் வச்சு அப்படியே வெங்காயத்தில் 10 நிமிஷத்துல பிரியாணி பண்ணி நான் இப்போ உனக்கு எனக்கு ஒன்றும் பிரியாணி. நான் பிரியாணியை திங்கிறேன். நான் பிரியாணி நல்லா திட்டுறியே. நான் ருசியா பண்ணி வச்சா மட்டும் நல்லா சாப்பிட்றேன். ஏய், நான் எங்கே போய் எனக்கு வாய்க்கு வழங்கினா சாப்பிடுவேன், இல்லைன்னா போயிட்டே இருப்பேன். இருக்கிறதுக்கு எங்கள் ஆகி சோறாக்கி வச்சுருக்குது, எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். உன்னைய பார்த்துட்டு இருக்கேன் நான் இந்நேரம். இதுக்கு மேலே ஆக்கி இதுக்கு மேலே எப்படி சமைக்க? இதுக்கு மேலே எப்படி சமைப்பா? ஏப்பா நான் வந்து 10 கிலோ 20 கிலோ 50 கிலோன்னு கொண்டாந்து போட்டு ஆக்குங்கிறீங்க. இந்த புள்ளே நான் உதைக்கணும். முதல்ல காலையிலே கேட்டிருந்தா நான் காலையிலே பிரியாணி செஞ்சு முடிச்சிருப்பேன். எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? அதெல்லாம் பிரியாணி நீ சாப்பிடு. நமக்கு நேரம் கழிச்சாலும் நமக்கு செட் ஆகாது. சரி, உனக்கு செட் ஆகலன்னா நீ போப்பா. இந்நேரம் கழிச்சு சாப்பிடுவோன்னு எனக்கு தெரியும்ப்பா. இந்நேரம் கழிச்செல்லாம் நமக்கு செட் ஆகாது. சாதனை கை பக்குவம் உனக்கு தெரியும்ல. அவன் இந்நேரத்தில் நடு வாசலில் போட்டுக்கிட்டு அப்புறம் காண உட்காந்துக்கிட்டு. ஏய் போலாம், நீ பண்ணுற வேடா. நீ தான் போய் எடுத்துட்டு அந்த பிள்ளை கூட ஆடா ஆளுக்கு இதே அதான் ஓட்டிக்கிட்டு போகிறான். ஆளுண்டு வேண்டா. ஆள் நீ தானாடா? எல்லாம் போதும் போ. நீ கில்டிக்கு ஒரு வெங்காயம் ஒன்று எடுத்துருவா. 1 இல்ல 2 வெங்காயம் எடுத்துருவா. பத்தாது. கில்ட்டுக்கெல்லாம் போதும். இப்போ ஒழுங்கா போய் இருக்கிற சோறு போட போறியா? இப்போ எனக்கு சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சு. எப்பா உங்க ஓய் சோறாக்கி சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து வச்சிருக்கா. போய் உனக்கு லேட் ஆகுதுன்னா போய் தின்னுட்டுமா சாப்பிடு போய். நான் இந்த மவுளுக கேட்டாங்கன்னு கொஞ்சோண்டு 2 கிலோ எடுத்துட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதான் அப்படி சொல்லுண்ணா. எனக்கு எடுத்தது மாதிரி பேசிட்டு இருக்கேன். எடுக்கல போ. உனக்கு எடுத்துட்டு வந்து போட்டாலும் நீ அப்படியே தின்னேன்னு சொல்றியா? ஆமா இதெல்லாம் மனுஷன் தானா? எப்போ நீ 12 மணிக்கு போடுவேன் எனக்கு ஆகுமா? நான் எத்தனை மணிக்கு தூங்கணும்? உனக்கு எத்தனை மணிக்கு தூங்கணும்னு தெரியுமா தெரியாதா? காலை நீ இன்னொரு காலை காணா? இன்னொரு காலை உள்ள மடக்கி வச்சுட்டியா? ஆமாயா. ஏய் கத்தி, ஒரு நல்ல கத்தி எடுத்துருவாப்பா. ஏய் நீ கத்துற கத்து போதும். நீ என்ன கத்தி வர வேணுமா? என்னம்மா கொண்டம்மா. நீ கத்துற கத்து போதும் போ. நல்லா போட்டு போட. அம்மா ஓ ஐயோ இல்லையாப்பா. தயிர் வாங்கிட்டு தயிர் இருக்குமாடா கடையில? ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு அம்மாவுக்கு இரு, சாப்பிட்டு போவேன். அன்னைக்கு மாதிரி அப்படிதான் ஓடிட்டே இருக்கிறா நீ. ஆமா இன்னைக்கு இருக்கா? இரு, அம்மா செஞ்சிருவேன். அம்மா செஞ்சுட்டு நீயே இருந்து சாப்பிட்றோம். என்னக்கா செய்யற? பிரியாணி செய்யறடா. நல்ல வர எருபா கருவேப்பிலை தனை கொத்தமல்லி தனை வாங்கி வச்சிருக்கா. 2 கிலோ கறிக்கு நீ சாமானே இப்போ கறி 500 ரூபாய்க்கு எடுத்தா சாமான் 500 ரூபாய்க்கு வாங்கிடுவாட்டுக்கு. அதுக்கு நேரடியாக போய் கடையில் ஆள் கொண்டு வாங்கி தின்ட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாம் மோரே பாருங்கடா நல்லா வாயும் ஆளும். என் காசெல்லாம் எப்படி போகுது பாருங்க. என் காசெல்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்க. பாரு, வெங்காயமும் தக்காளியுமா போகுது. நான் என்னது திங்கிறேனா தொலைகிறேனா
பாருங்க நான் கறியை சாப்பிட்றதே இல்லை. ஐயோ ஐயோ. ஆமாக்கு புத்தம் பிகம் அஜீரணம். இன்னும் கழிச்சு சாப்பிட மாட்டேன். ஏ என்னப்பா சொல்கிறா அவ்வளோதானே கிளம்புறேன். சரிப்பா சரிப்பா சரிப்பா. ஆமாம் அப்புறம் என்ன கையில் பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கா போப்பா நீ முதல்ல. காசு கொடுக்கண்டா.